இன்னைக்கு நம்ம பண்ணுறதுங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வெள்ளை சீடை பண்ணுறோங்க. நம்ம உப்பு சீடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு 1 டம்ளருங்க, உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூனுங்க, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வெண்ணெய், வெள்ளை எள்ளு, ஓமம் கொஞ்சம், சரிங்களா. அப்போ தேவையான அளவு உப்பு, அவுள், தேங்காய்ங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த வெள்ளை உளுந்து பருப்பை லைட்டாக வறுத்துடணுங்க. நல்லா வறுத்துட்டு மிக்சியில் தூள் பண்ணிவிட்டு பொட்டுக்களையும் இதையுங்க வெள்ளை உளுந்து மட்டும் வறுக்கணுங்க, பொட்டுக்களை வறுக்க வேண்டியதில்லை. வறுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி இந்த பச்சரிசி மாவோடு போட்டுக்கணுங்க. போட்டுட்டு வெண்ணெய் போட்டுட்டு இந்த வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டுட்டு, ஓமம் கொஞ்சம் போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, இந்த தேங்காய் பூவு வந்துட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த ஓடு, இந்த ப்ரௌன் கலர் ஓடு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பூவாட்டம் வச்சுக்கோங்க. இந்த அவுள் வந்துட்டு அவுளும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணி இந்த அரிசி மாவோட அவுளை வறுத்துட்டு அந்த தூளுங்க, வெள்ளை உளுந்தை வறுத்துட்டு அந்த பவுட்ரு, நைஸ் பவுட்ரு நல்லா ஜலிச்சு, பொட்டுக்களையும் நல்லா ஜலிச்சுட்டு இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணணுங்க. அரிசி மாவு, உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு, அவுள் மாவு, சரிங்களா. இது 3ஐயும் போட்டுட்டு வெள்ளை எள்ளு போட்டுட்டு, ஓமம் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, தேங்காய் பூ, இந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தேங்காய் பூ நல்லா இதை மிக்சியில் லைட்டாக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சிருங்க. லைட்டாக தண்ணியை தொளிச்சு நல்லா பிசைஞ்சிடணுங்க, சரிங்களா. அப்படி பிசைஞ்சதை நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஓட்டை போடணுங்க. பாருங்கள், சீடை பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொரு ஓட்டை போடணுங்க, இல்லைன்னா வெடிக்குங்க. சீடையை பொறுத்தளவுக்கு வெடிக்க செய்யுங்க, அதனால் பார்த்து பத்திரமா பண்ணணுங்க. வெள்ளை சீடையை பொறுத்தளவுக்கு அப்படிங்க, இனிப்பு சீடைக்கு அப்படி வராதுங்க, சரிங்களா. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலுங்க. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாங்க, எண்ணெயில் போட்டுட்டு, சரிங்களா. நல்லா முறுக்கு மாவு பதங்க, நல்லா கரெக்டாக பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வேணுங்கிற அளவு கரெக்டாக நல்லா பந்தாட்டு பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடணுங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அப்புறம் தாங்க எண்ணெயில் போடணும், சரிங்களா. பாருங்கள், இப்போ நான் போடுறேங்க. பாருங்கள், வேகுதுங்க. ஓட்டை போட்டங்காட்டி வெடிக்கலைங்க, இல்லைனாக்கா படப்படன்னு வெடிக்குங்க இந்த ஓட்டை போடாமல் போட்டோம்னா. வேகுதுங்க, உப்பு சீடை வேகுதுங்க. கிருஷ்ண ஜெயந்தி பேசலுங்க. பாருங்க, நல்ல ஓட்டை போட்டங்காட்டி தாங்க, இல்லைனாக்கா வெடிச்சிருங்க. பார்த்து பத்திரமா பண்ணணுங்க. இனிப்பு சீடை ஒன்றும் ஆகாதுங்க. இந்த வெள்ளை சீடையை பொறுத்தளவு ஓட்டை, நம்ம இந்த டீ ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கில் லைட் ஓட்டை போட்டுட்டு தான் போடணுங்க, சரிங்களா. வெந்துருச்சுங்க, வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சுங்க. கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சுங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.